வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். திவ்ய தேசம் 12 திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவில் பற்றி பார்க்கலாம். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மூலவர் சாரநாதர், தாயார் சாரநாயகி, தீர்த்தம் சார புஷ்கரணி, உற்சவர் ஸ்ரீ சாரநாத பெருமாள். இந்த திருச்சேரை கோவிலில் ஊரில் சைவமும் வைணவமும் 2 புண்ணியத்தலம் இங்கே இருக்குது. இங்கே சார பரமேஸ்வரர் கோயிலும் உள்ளது, சாரநாத பெருமாள் கோயிலும் உள்ளது. இத்தலத்தில் பெருமாள் 5 தேவியருடன் சேவை சாதிக்கிறார். அதாவது ஸ்ரீதேவி, பூதேவி, ஸ்ரீ மகாலட்சுமி, சாரநாயகி, ஸ்ரீ நீலாதேவி என்று 5 தேவியருடன் காட்சி அளிக்கிறார். 5 தேவியருடன் நின்ற கோலத்தில் கிழக்கு பார்த்தபடி காட்சி தரும் பெருமாளின் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம். கோவிலின் உள் பிரகாரத்தில் பாலசாரநாதன், நரசிம்மர், ருக்மணி, சத்யபாமா, ஆண்டாள், ஸ்ரீ ராஜகோபாலன், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஸ்ரீராமன், கூரத்தாழ்வார், உடையவர், நம்மாழ்வார், சீனிவாச பெருமாள், ஆழ்வார்கள் முதலானோருக்கு சந்நிதிகள் அமைந்துள்ளன. மூலவர் பெருமாளின் வலப்பக்கமாக மார்க்கண்டேயர் இருக்கிறார். அவரது முக்தி ஸ்தலமும் இதுவே ஆகும். உப்பிலியப்பன் மார்க்கண்டேயரின் மகளான பூதேவியை திருமணம் செய்து கொண்டார். ஒரு சமயம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலோட திருப்பணிக்காக நாயக்க மன்னர் வண்டி நிறைய பொருட்களை அனுப்பி வச்சார். அந்த வண்டிகள் இந்த தலத்தின் வழியாகத்தான் சென்றன. அப்போது அவற்றை அழைத்து சென்ற நரச பூபாலன் என்பவர் ஒவ்வொரு வண்டியிலிருந்தும் ஒவ்வொரு கல்லை மன்னருக்கு தெரியாமல் இந்த திருத்தலத்தில் திருப்பணிக்காக இறக்கி வைத்தார். மன்னருக்கு விஷயம் தெரிஞ்சிட்டு, அதனால் நரச பூபாலனை கூப்பிட்டு கேட்டதுக்கு நடுங்கி போயிட்டார். பெருமாளை சரணடைந்தார். மணவாள நாயக்கர் மன்னன் இத்தலத்திற்கு கோவிலை கண்டார். அப்போது அங்கே திருச்சேரையில் மன்னனுக்கு மன்னார்குடி ராஜகோபாலனாக காட்சி கொடுத்தார் பெருமாள். அதனால் மன்னன் மனமகிழ்ந்து இந்த கோவிலுக்கும் திருப்பணிகளை மேற்கொண்டான் என்கிறது ஸ்தல வரலாறு. உலகம் அழியும் பிரளய காலத்தில் பிரம்மா திருச்சேரை இந்த தலத்திலிருந்து தான் மண்ணை எடுத்து அதனுள் வேதங்களை வைத்து காப்பாற்றினார் என்கிறது புராணம். அதனால் இந்த தலத்தில் உள்ள மண்ணானது மிகுந்த சாரம் மிகுந்தது. ஆகவே பெருமாள் சாரநாத பெருமாள் என அழைக்கப்பட்டார். இதுவே பின்னாளில் திருச்சேரை என்றும் சாரநாத பெருமாள் என்றும் மருவியதாக தல வரலாறு சொல்கிறது. ஒரு சமயம் அனைவரின் பாவங்களையும் போக்குவதில் கங்கையே உயர்வாக சொல்லுகிறாங்க. இப்படிப்பட்ட பெருமை எனக்கும் வேணும் அப்படின்னு காவிரி தாய் இங்கே உள்ள மேற்கு கரையில் தவம் இருந்தாள். இதனால் ஒரு குழந்தையின் வடிவில் காவிரி தாயிடம் அவளின் மடியில் அமர்ந்தார் பெருமாள். பின்னர் 5 தேவியருடன் கருட சேவையாற்றி அருளினாள். அன்று முதல் கங்கைக்கு நிகராக காவிரியும் போற்றப்படலானாள். எந்த வைஷ்ணவ கோயிலும் இல்லாத ஒன்று தைப்பூச திருவிழா இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அப்போது தான் காவிரி தாய்க்கும் பிரம்மாண்டமான விழா பூஜைகளும் நடைபெறுகிறது. திருச்சேரை பெருமாளை ஒரு முறையேனும் வழிபட்டால் காவிரியில் 108 முறை நீராடிய பலன் கிடைக்கும் என்றும் நமது பாவங்கள் எல்லாம் தொலையும் என்றும் ஆச்சாரிகள் சொல்கிறார்கள். நாமும் இத்திருக்கோவிலுக்கு சென்று நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி முக்தி பெறுவோமாக. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் பயன்பெறுவாங்க. தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன், சுந்தரி செல்வம். தேங்க்யூ.